ஸ்டூடெண்ட் லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் வந்து வி ஆர் சீன் அபவுட் த அயானிக் பாண்ட் நம்ம பார்த்தோம். இப்போ இது என்னப்பா செகண்ட் கிளாஸில் வந்து கோவலன்ட் பாண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உனக்கு அனுப்புகிறேன். 21/1/22 அன்றைக்கி நான் கிளாஸ் அனுப்பல. அதுக்கு பிள்ளை இந்த கிளாஸை நான் உனக்கு அனுப்பிச்சிடுறேன். First, covalent bond. Atoms can combine with each other by sharing the unpaired electron in their outermost shell. இப்போ அயானிக் பாண்ட் என்ன பார்த்தோம்னா அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் ஏதாவது ஒரு அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அது எக்ஸஸ் ஆட்டத்தை என்ன பண்ணும், ஒன்று அடுத்த ஆட்டத்துக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இல்லை ஏதாவது ஒரு 8 எலக்ட்ரான் போல ஏதாவது ஒரு ஆட்டமோ 2 ஆட்டம் குறைஞ்சிருந்தால் அதுக்கு என்ன பண்ணும், அந்த ஆட்டம் வந்து அது அந்த எலக்ட்ரானை வாங்கிடும். ஆனால் கோவலன்ட் பாண்டில் அப்படி பண்ணாது. 2 ஆட்டமே என்ன பண்ணணும், தே ஷேர் த எலக்ட்ரான்ஸ். So the atoms can combine with each other by sharing the unpaired electron in their outermost shell. outermost shellல எதுக்கு பேர் இல்லாமல் இருக்கோ அந்த பேர் இல்லாமல் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், they combine together and form a paired electron மாறும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், we call the covalent bond. Each of the two combining atom contributes one electron to the electrons of pair which is needed to the bond formation. Each of the two combining atom contributes one electron to the electron pair which is needed for the bond formation. இப்போ 2 ஆட்டத்தோடைய each of the two combining atom contributes one electron. 2 ஆட்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், 2 ஷேர் பண்ணிக்கிறோம். So one electron to the electron of the another electron pair which is needed for the bond formation and has equal claim on the shared electron pair. இப்போ 2 ஆட்டத்திலிருந்து ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணும். அது ஷேர் பண்ணி என்ன பண்ணுவோம், தே ஃபார்ம் அ பாண்ட். அது வந்து பாண்ட் ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு லூயிஸ் கான்செப்ட், when two atoms form a covalent bond between them which each of them attains a stable electronic configuration nearest to the noble gas. இப்போ லூயிஸ் கான்செப்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஆட்டம் ஆஃப் கோவலன்ட் பாண்ட், 2 ஆட்டம் ஃபார்ம் அ கோவலன்ட் பாண்ட் பிட்வீன் தம். Each of atom attains a stable electronic configuration nearest to noble gas. noble gas பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து 2 ஆட்டத்தோடைய எலக்ட்ரான்ஸு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும், ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. Since covalent bond is formed because of the sharing of electron which became common to the both atom. கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்குது. இன்னொரு ஆட்டத்துக்கு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணல, 2 ஆட்டமும் என்ன பண்ணுதுன்னா அந்த எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்குது. அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா வி கால்ஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். வி கால்ஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் சொல்லலாம். அது இன்னொரு என்ன சார், அட்டாமிக் பாண்ட். அந்த மாதிரி பாண்டுக்கு என்ன சொல்லலாம், கோவலன்ட் பாண்ட் சொல்லலாம், இல்லை அட்டாமிக் பாண்ட். வி டெல்ஸ் கோவலன்ட் பாண்ட் ஆர் அட்டாமிக் பாண்ட் சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பாண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், வி கால்ஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் ஆர் அட்டாமிக் பாண்ட் சொல்கிறோம் நம்ம. ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட், எப்படி கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. லெட் அஸ் கன்சிடர் 2 ஆட்டம் A and B. 2 ஆட்டம் கன்சிடர் பண்ணிக்கோ. லெட் ஆட்டம் ஹஸ் ஒன் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ வேலன்ஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அண்ட் ஆட்டம் B ஹேஸ் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ ஒரு ஆட்டத்தோட வேலன்ஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இன்னொரு ஆட்டம் பியில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸில் இருக்குது. as these atom approach nearer to each other, 2 பக்கத்தில் வரும்பொழுது each atom contributes 1 electron and the resulting electron pair fill the outer shell of the both atom. இப்போ அவுட்டர் ஷெல் 2 ஆட்டத்தில் வந்து என்ன பண்ணலாம், அவுட்டர் ஷெல் the resulting electron pair fills the outer shell of the both atom. அவுட்டர் ஷெல்லில் வந்து ரெண்டுமே என்ன பண்ணும், ரெண்டுமே ஃபில் ஆகிட்டு சொல்கிறாங்க. thus both atom acquires a completely filled valence cell electronic configuration which lead to stability. 2 ஷேர் பண்ணி என்ன பண்ணுவோம், ஸ்டேபிள் மாலிகுலாக ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் போகிறேன். ஏல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது, பியில் வந்து 7 இருக்கு சொல்கிறாங்க. அந்த 7 எலக்ட்ரானும் 7 இருக்க எலக்ட்ரான் ரெண்டு காமனாக என்ன பண்ணுறது, ஷேர் பண்ணி அதுக்கிடையில் ஃபார்ம் ஆகுது. ஆனால் அயானிக் பாண்ட் அப்படி காமனாக வந்து ஷேர் பண்ணாது. தனித்து இருக்கிற எல்லா எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒன்று கொடுத்துரும், இன்னொன்று வாங்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரெண்டுமே என்ன பண்ணுது, ரெண்டுமே கொடுத்து காமனாக என்ன பண்ணுது, பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி பாண்டுக்கு என்ன சொல்லுவோம், வி கால்ஸ் கோவலன்ட் பாண்ட் ஆர் அட்டாமிக் பாண்ட். வி கால்ஸ் அட்டாமிக் பாண்ட் சொல்கிறோம் நம்ம. இதுக்கு எக்ஸாம்பிள் மோர் நோலமில் கோவலன்ட் பாண்ட் 3 டைப் சொல்கிறாங்க. சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ஃபுல் பாண்ட். 3 விதமான பாண்ட் இருக்கும்.
ஸோ சிங்கிள் பாண்ட் ரெப்ரசன்ட் பை லைன் ஒரே ஒரு லைன் போட்டால் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் 2 லைன் போட்டால் டபுள் பாண்ட். அந்த டபுள் பாண்ட் எதுக்கு என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு ரெண்டு இல்லை என்ன இருக்குது டபுள் பாண்ட் இருக்குது. ட்ரிபிள் பாண்ட்லாம் 3 லைன் போட்டால் ட்ரிபிள் பாண்ட். அது எதில் இருக்குன்னா நைட்ரஜன் ஆட்டத்துக்குள்ள நைட்ரஜன் மாலிகுலுக்கு இடையில இருக்கு சொல்கிறாங்க. Illustration 1. The formation of hydrogen molecule. இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. The hydrogen molecule is formed by 2 hydrogen atom. ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் பண்ணால் அதுக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் தேவைப்படும். 2 hydrogen atoms தேவைப்படும். While forming the molecule, both the hydrogen atom contribute 1 electron each to the share pair and both the atom acquire a stable and completely filled electronic configuration. Hydrogen molecule is formed by 2 hydrogen atom. 2 hydrogen atom என்ன பண்ணுது கம்பைன் பண்ணுது. அது என்ன ஃபார்ம் ஹைட்ரஜன் மாலிகுல் கொடுக்குது. Forming a molecule, both the hydrogen atom contribute 1 electron each to share pair and both the atom acquire. ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் என்ன பண்ணுது ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணி அது ரெண்டு என்ன பண்ணுது காமனாக என்ன பண்ணுது ஃபார்ம் ஆகி அது என்ன ஃபார்ம் பண்ணுது கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது மாதிரி என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து illustration 2 பாருங்க. Formation of chlorine molecule. The chlorine molecule is formed by 2 chlorine atom. இப்போ chlorine molecule 2 chlorine atom இருக்குது. அந்த 2 chlorine atomக்கு என்ன பண்ணல கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்மாக சொல்கிறாங்க. Each chlorine atom has 7 valence electron. ஸோ வேலன்ஸ் செல்லில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 8 7 சொல்கிறாங்க. These 2 atoms achieve a stable completely filled with the electronic configuration by sharing a pair of electrons. கண்ட்ரியில் ஒரு எலக்ட்ரான் ஒன்று இதுக்கு அவுட்டர் மோஸ்டில் 7 இருக்குது, இதுக்கு மேலே அவுட்ரு 7 இருக்கா. இப்போ ரெண்டு என்ன பண்ணால் ஒன்று ஷேர் பண்ணிக்குது. இங்கே பாரு இதில் கொடுத்துருக்கான் பாரு ரெண்டு. ஸோ இந்த குளோரின்லேருந்து ஒரு எலக்ட்ரானும் இந்த செகண்ட் குளோரின் ஒரு எலக்ட்ரான் பண்ணால் அப்போ இதுக்கு 8 ஆயிடுது, இதுக்கு 8 ஆயிடுது. அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் நம்ம ரெண்டுமே ஷேர் பண்ணிக்குது. அப்போ இது 2 குளோரின் காட்டத்தில் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா கோவலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஹைட்ரஜன் ஆட்டத்துலையும் ஹைட்ரஜன் மாலிகுல் இடையில என்ன பண்ணலாம் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. குளோரின் ஆட்டத்தில் என்ன ஃபார்ம் இருக்குது கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு illustration 3ல the formation of methane molecule. மீத்தேன் மாலிகுல் கூடிய formation. Methane molecule is formed by the combination of 1 carbon and 4 hydrogen atom. ஸோ கார்பன் ஆட்டம் வந்து கார்பன் ஆட்டமும் அந்த ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. 1 கார்பன் ஆட்டமும் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இதுக்கு மீத்தேனுக்கு வந்து ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. கார்பனோட வேலன்ஸ் வந்து 4. கார்பனோட வேலன்ஸு 4. அதுக்கு எப்படி இருக்குன்னா கார்பன்ஸில் 4 வேலன்ஸ் இருக்குது 2 and 4. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்டில் 4 இருக்கு சொல்கிறாங்க. These 4 electrons are shared with 4 atoms of hydrogen to achieve a stable electronic configuration by sharing a pair of electron. ஸோ இந்த 4 எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா ஷேர்ட் வித் 4 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட 4 ஆட்டம் 4 ஷேர் பண்ணி அது என்ன பண்ணுது 8 வந்து என்ன பண்ணுது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அவுட்டர் மோஸ்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதுக்கு இது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இதில் ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க. பை ஷேரிங் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணுது. அப்போ கார்பனுக்கு 4 இருக்குது, மீத 4 எங்கேருந்து கிடைக்குன்னா 4 ஹைட்ரஜன் ஆட்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இதோட ஷேர் பண்ணி என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க. அந்த மாதிரி மீத்தேன் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே பாரு கார்பன் ஆட்டம் இருக்குது, அவுட்டர் மோஸ்டில் 2 தான் இருக்குது, ஹைட்ரஜன் என்ன இருக்குது ஒவ்வொன்றுக்கும் 1 இருக்குது. ஸோ கார்பன் அவுட்டர் மோஸ்டில் 4 இருக்குது, இது ஹைட்ரஜனில் 1 இருக்குது. இந்த ஒவ்வொரு ஹைட்ரஜன் இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த கார்பன் ஆட்டத்தில் 4 எலக்ட்ரானோட கம்பைன் ஆக போகிறேன். எப்படி கம்பைன் காட்டுறாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கோவலன்ட் பாண்ட் இதில் ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க. த ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் இன் த மீத்தேன் மாலிக்யூல். ரைட். illustration 4. Formation of molecule 2. இப்போ ஆக்சிஜன் மாலிகுல் பாருங்க. இப்போ அதுலேயும் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க பாருங்க. ஆக்சிஜன் மாலிகுல் இஸ் ஃபார்ம் பை 2 ஆக்சிஜன் ஆட்டம். ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் ஹேஸ் அ 6 வேலன்சி எலக்ட்ரான். அதுக்கு என்ன இருக்குது 6 அவுட்டர் மோஸ்டில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 and 6 சொல்கிறாங்க. These 2 atoms achieve a stable electronic configuration octet by sharing a 2 pair of electrons. ஸோ 2 ஆட்டம் என்ன பண்ணால் அவுட்டர் மோஸ்டில் வந்து 6 தான் இருக்குது. அதுக்கு என்ன தேவையில்லை 2 எலக்ட்ரான் வந்து அது வந்து 8 எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகிடும். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறது. 2 ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு இடையில் அவுட்டர் மோஸ்டில் வந்து 2 எலக்ட்ரான்ஸாக ஷேர் பண்ணிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அவுட்டர் மோஸ்டில் 8 எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகிடும். ஹென்ஸ் டபுள் பாண்ட் இஸ் அதில் என்ன ஃபார்ம் டபுள் பாண்ட் வந்து அதை ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க.
ஸோ ஹியர் என்ன பண்ணுறாங்க ஆக்சிஜன் என்ன சொல்லுவாங்க. ஸோ டபுள் பாண்ட் ஃபார்ம் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இப்போ 2+2 2 6 இந்த 6ல் ரெண்டு எலக்ட்ரானும் இந்த 6ல் ரெண்டு எலக்ட்ரான் ஃபார்ம் என்ன ஃபார்ம் ஆகுது காமன் ஆனது. இதுக்கு 8 ஆகிடுது, அதுக்கு 8 ஆகுது. அப்போ ரெண்டு டபுள் பாண்ட் இதில் ஃபார்ம் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா கோவலன்ட் பாண்ட் இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கடுத்து நைட்ரஜன் பாருங்க 2 5 2 5. அப்போ என்ன ஒரு 3 வேணுமா, அதுக்கு 2 5 2 5 3 வேணுமா. அப்போ 2 5 3 ஆட்டம் 5ல் இருக்கிற 2 3 இருக்குது, இதுலேயும் 2 3 இருக்குது. இந்த 3 3 பேர் ஆகிருப்பாரு. இந்த 3 3 பேர் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ட்ரிபிள் பாண்டு இதில் ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா இட் ஃபார்ம் பிட்வீன் த நைட்ரஜன் மாலிகுல்ல அது ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ட்ரிபிள் கோவலன்ட் பாண்டுக்கு இது எக்ஸாம்பிள். ஸோ சிங்கிள் பாண்டுக்கு எது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஆக்சிஜன் வந்து இது ஹைட்ரஜன் பார்த்தோம் முடியா, ஹைட்ரஜன் வந்து சிங்கிள் பாண்ட் இருக்குது, ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட் இருக்குது, நைட்ரஜன் வந்து ட்ரிபிள் கோவலன்ட் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நைட்ரஜன் மாலிகுல் இஸ் ஃபார்ம் பை 2 நைட்ரஜன் ஆட்டம். ஈச் நைட்ரஜன் ஆட்டம் has a 5 valence electron. ஸோ outermost orbital 5 electrons இருக்கு. These atoms achieve a stable completely filled electronic configuration by sharing the 3 pairs of electron. ஒவ்வொரு என்ன பண்ணுது கண்ட்ரோல் 3 pairs of electron வந்து ஷேர் பண்ணுது. Hence a triple bond is formed in between the two atoms. ரெண்டு ஆட்டத்துக்குள்ள என்ன பண்ணுது ட்ரிபிள் பாண்டு ஃபார்ம் ஆகுது. சரி, இப்போ கோவலன்ட் பாண்ட் என்ன டைப் ஆஃப் சிங்கிள் பாண்ட் பார்த்தோம், டபுள் பாண்ட் பார்த்தோம், ட்ரிபிள் பாண்ட் பார்த்தோம். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். As said earlier, the properties of compound depend upon the nature of the bonding between the constituent atom. So the compounds containing the covalent bond possess a different characteristics when compared to ionic compound. இது என்ன பண்ணுது ionic compounds வந்து compound contain a covalent bond possess a different characteristics when compared to ionic compound. So ionic compound ஓட கம்பேர் பண்ணுறதுல கோவலன்ட் பாண்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கு. இப்போ அயானிக் பாண்டுக்குள்ள கேரக்டர் அதே கேரக்டர் கோவலன்ட் பாண்டுக்கு அதே கேரக்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட் போகிறேன். Depend on the force of attraction between the covalent molecule, the bond may be weaker or stronger. இப்போ கோவலன்ட் மாலிகுலுக்கு இடையில அந்த பாண்ட் வந்து எப்படி இருக்கலாம், வீக்காக இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம் சொல்கிறாங்க. டெபெண்ட் அப்பான் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எதை பொறுத்து இருக்கு, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் இந்த ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்து அது எப்படி இருக்கு, வீக்காக இருக்கும் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கும். Thus covalent compound exists in gaseous. Covalent compound exists in gaseous, liquid and solid form. ஸோ கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கும்னா கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் கேஸ்க்கு வந்து ஆக்சிஜன், லிக்விடுக்கு வந்து வாட்டர், சாலிடுக்கு வந்து டைமண்ட். இது மாதிரி 3 விதமாக அது இருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ கோவலன்ட் காம்பவுண்ட் டு நாட் கண்டெயின் சார்ஜ் பார்ட்டிகல். கோவலன்ட் காம்பவுண்ட் நினைக்கிறது சார்ஜ் பார்ட்டிகளை அலோவ் பண்ணாது. ஸோ தே ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணாது. ஆனால் அயானிக் காம்பவுண்ட் என்ன பண்ணும், அயானிக் பாண்டு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும். எப்போ சாலிட் ஆர்சம்ஸில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணாது, ஆனால் வந்து லிக்விட் ஆர்சம் தான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும். ஆனால் கோவலன்ட் காம்பவுண்ட் வந்து எப்பயுமே நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணாது. அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூ கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் they have a relatively low melting points compared to ionic compound. ஸோ கோவலன்ட் காம்பவுண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டைமண்ட் சிலிக்கான் கார்பைட் they have relatively low melting points compared to the ionic compound. ஸோ கோவலன்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, டைமண்ட் சொல்கிறாங்க, சிலிக்கான் கார்பைட் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மெல்டிங் பாயிண்ட் லோவாக இருக்கும். எதை காட்டில் அயானிக் காம்பவுண்டில் காட்டில் மெல்டிங் பாயிண்ட் குறைச்சு சொல்கிறாங்க. அப்புறம் சாலிபிலிட்டி. Covalent compounds are readily soluble in a non-polar solvent like a benzene, carbon tetrachloride. இந்த கோவலன்ட் காம்பவுண்ட் எதில் டிசால்வ் ஆகும்னா போலார் சால்வெண்ட்ஸில் அது வந்து டிசால்வ் ஆகும். எதில் டிசால்வ் ஆகும், நான் போலார் சால்வெண்ட் டிசால்வ் ஆகும். அது எக்ஸாம்பிள் வந்து பென்சீன் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட். தே ஆர் இன்சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட் லைக் இல்லை எதில் டிசால்வ் ஆகுது, போலார் சால்வெண்ட்டில் அது டிசால்வ் ஆகுது. ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில்னஸ். அது வந்து அயானிக் காம்பவுண்ட்லாம் எப்படி ஹார்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், சில நேரத்தில் பிரிட்டில்னஸ் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் நெய்தர் ஹார்ட் நார் பிரிட்டில். ஹார்டும் சொல்ல முடியாது, பிரிட்டில் உடையக்கூடிய தன்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் தே ஆர் சாஃப்ட் அண்ட் வேக்சி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வேக்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரியாக்ஷன். கோவலன்ட் காம்பவுண்ட் அண்டர் அ மாலிகுலர் ரியாக்ஷன் வித் சொல்யூஷன் அண்ட் தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்லோ. கோவலன்ட் காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுவோம், மாலிகுலர் ரியாக்ஷன் பண்ணுவோம், அது எப்படி ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோமா, இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கு ஃபேஜன்ஸ் அதில் போல் ஃபேஜன்ஸ் ரூல் பார்க்குறோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, as we know a metal combines with a non-metal through ionic compound.
The compounds so formed called ionic compound. A compound is said to be ionic when charge of cation and anion completely separated. ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி சொல்கிறோம்னா கேட்டயான் ஆனயான் அது மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணோம்னா அது வந்து அயானிக் காம்பவுண்ட் சொல்கிறோம். பட் 1923 Casimir Fajan found that through his X-ray crystallographic studies some of the ionic compounds show a covalent character. The Fazans என்ன சொல்கிறாருன்னா எக்ஸ்ரே கிறிஸ்டோகிராஃபிக் ஸ்டடீஸ் பண்ணுற சமயத்தில் சில அயானிக் காம்பவுண்டு என்ன பண்ணால் கோவலன்ட் கேரக்டர் காட்டுது. Based on this, he formulated certain rules to predicate whether a chemical bond is ionic or covalent. இவர் என்ன பண்ண சில ரூல்ஸ் ஃபாலோ செட் பண்ணுறது எதுக்கு அது கோவலண்ட்டா இல்லை அயானிக் பாண்ட் கெமிக்கல் பாண்டுக்கு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. Fajan's rules are formulated by considering the charges of cation and relative size of the cation and anion. இவர் எதை பேஸ் பண்ணணும்னா கேட்டயனோட சார்ஜ் அப்புறம் சைஸ் ஆஃப் த கேட்டயன் ஆனயன் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண சொல்கிறாருன்னா அது அயானிக் பாண்டா கோவலன்ட் பாண்டா அவர் கண்டுபிடிக்க சொல்கிறாரு. When the size of the cation is small and the anion is large, cation is small ஆகும் anion வந்து லார்ஜாக இருந்துச்சுன்னா அப்போ the bond will be a covalent character. ஸோ கேட்டயானோட சைஸ் ஸ்மால் ஆகும் ஆனயன் சைஸ் லார்ஜாக இருந்தால் அதோட கேட்டயானா இருக்கும்னா கோவலன்ட் கேரக்டர் இருக்கும். The greater charge of cation greater will be a covalent character. கேட்டயன் சார்ஜ் வந்து ரொம்ப கிரேட்டராக இருந்தால் அது கட்டாயம் இருக்கும் கோவலன்ட் கேரக்டர்னு சொல்கிறாங்க. இப்போ கீழே கொடுத்துருக்கான் பாரு எதுக்கெல்லாம் அயானிக் கேரக்டர் எதுக்கெல்லாம் கோவலன்ட் கேரக்டர் கொடுத்துருக்கான் பாரு. லோ பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அயானிக் கேரக்டர், ஹை பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது கோவலன்ட். லார்ஜ் கேட்டயான் ஸ்மால் அயான் லார்ஜ் அயான். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் ஹேஸ் அ லோ பாசிட்டிவ் சார்ஜ். சோடியம் குளோரைடுக்கு என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். A fairly large cation relative small ion makes the charges to separate completely. So it is ionic. அது என்ன சொல்ல அயானிக் சொல்கிறாங்க. இது சோடியம் குளோரைட். அலுமினியம் ட்ரையோடைட் ஹையர் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். அலுமினியம் ட்ரையோடைட் சொல்கிறாங்க அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப ஹையர் சொல்கிறாங்க. லார்ஜர் இன் த anion thus no complete charge of separation. So it is a covalent. இது என்ன சொல்கிறாங்க கோவலன்ட் சொல்கிறாங்க. The following pictures depicts the relative charge separation of the ionic compound. இதை வச்சு என்ன பண்ணலாம் we can able to identify the ionic compound separation நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் சைஸ் ஆனயான் ஸ்மால் சைஸ் அது எப்படி சார்ஜோடைய சைஸ் வச்சு நம்ம அயானிக் பாண்டா இல்லை கோவலன்ட் பாண்டா நம்ம சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. இதில் நெக்ஸ்ட்டு கோவலன்ட் பாண்டு இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் கோவலன்ட் பாண்ட் பார்த்துருக்கோம். கோவலன்ட் பாண்டோட மெயின் கான்செப்ட் வந்து ஷேரிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணி அது பாண்ட் ஃபார்ம் ஆச்சு அது வந்து கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்டில் 3 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஏதாவது டைப் சொல்கிறாங்க சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட். சிங்கிள் பாண்டுக்கு வந்து ஹைட்ரஜன், டபுள் பாண்டு வந்து ஆக்சிஜன், ட்ரிபிள் பாண்டு வந்து நைட்ரஜன். ஓகே ஸ்டூடெண்ட் இதோட இன்னைக்கு போது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கோஆர்டினேட் பாண்ட் பார்ப்போம். ஓகே தேங்க்யூ சில்ட்ரன்.